மேலும் ஒரு அண்மை செய்தி, ஜாமீன் கிடைத்தும் சிறையில் கைது இருப்பதை நீதிபதி வேதனையாக தெரிவித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பவித்ரா, ஜாமீன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததால் சிறையில் உள்ள கைதிகளின் நிலை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. ஜாமீன் கிடைத்த பின்னரும் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் பெண் சிறை கைதி ஒருவர் 300 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதாக நாளிதழ் செய்தி வெளியானது. இந்த நிலையில்தான் ஜாமீன் கிடைத்த பிறகும் சிறையில் உள்ள கைதிகளுடைய எண்ணிக்கை தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் ஜாமீன் வழங்கப்பட்ட பின்னரும் உத்தரவாத தொகையை செலுத்த முடியாதது உள்ளிட்ட காரணங்களால் 175 கைதிகள் சிறையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜாமீன் கிடைத்த பின்னரும் கூட சிறையில் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் சிறை கைதிகளுக்கான பல்வேறு திட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படாமல் உள்ளதாக கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் உள்துறை செயலாளர், சிறைத்துறை டிஜிபி மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையக்குழுவினுடைய உறுப்பினர் செயலாளரை இணைத்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.